எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கார் பேட்டரியை எப்படி ஹோம் இன்வெர்ட்டர் வச்சு சார்ஜ் பண்ண போகிறோம், சிம்பிளான டூல்ஸ் வச்சு சார்ஜ் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் வந்து 3 மாதமாக ஐடல்லே இருந்தது. ஸோ அதனால் ஸ்டார்ட் ஆகலை, கிராங்கே ஆகலை. இப்போ புதுசாக வர கார்லாம் பார்த்திங்கன்னா எஸ்பியூ ஸ்டார்டர் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படிங்கிற யூனிட் இருக்கிறதுனால 10 வோல்டேஜ் கீழே இருந்ததுன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் வோல்டேஜ் செக் பண்ணுறோம் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா 4.81 வோல்டேஜ் தான் இருக்குது. ஸோ 5 வோல்ட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்டான பேட்ரி அப்படின்னாக்கா 12.5 அண்ட் அபவ் இருக்கணும். 12.5க்கு மேலே தான் வோல்டேஜ் இருக்கணும். ஸோ பேட்ரி சட்டனா டவுனாக தான் இருக்குது. ஸோ பேட்டரியை கழட்டி எப்படி நம்ம இந்த வீடியோவில் இன்வெர்ட்டர் வச்சு சார்ஜ் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலில் கழட்டிக்கணும். ஸோ பேட்டரி கழட்டும் போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாசிட்டிவ் டெர்மினல் ஃபஸ்ட்டு கழட்டக்கூடாது. ஏன்னா சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி நெகட்டிவ் டெர்மினல் கழட்டினதுக்கப்புறம் தான் ஈசிஎம் ப்ரொடெக்ஷனுக்கு அதேமாதிரி வோல்டேஜ் சர்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதனால் நெகட்டிவை தான் ஃபஸ்ட்டு கழட்டணும், அடுத்து பாசிட்டிவை கழட்டிக்கிறோம் நம்ம. அதேமாதிரி பேட்டரி கழட்டும் போது நீங்கள் 2 டெர்மினலும் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரோக்யூஷன் ஆக சான்சஸ் இருக்குது, ஸ்பார்க் வர சான்சஸ் இருக்குது, ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் சேஃபாக பண்ணுங்கள். அடுத்து நம்ம இப்போ இந்த புது இப்போ ஜென்ரேஷன் வர காரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சைடு மவுண்டட் பேட்டரிஸ் தான். எல்லாமே முன்னாடி காரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டாப்பில் ஒரு கிளாம்ப் போட்டு மவுண்ட் ஆகிருக்கும். இப்போ இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா காரில் எல்லாமே சைடில் தான் மவுண்ட் ஆகிருக்கும். அது ஏன்னா இது நிறைய சேஃப்டி ரெகுலேஷன்ஸ்லாம் வந்ததுனால இந்த டிசைன் இப்போ புது காரில் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் டிசைன் இருக்கும். நம்ம இந்த ப்ராக்கெட்டை கழட்டி நம்ம இந்த ஈசிஎம் ப்ராக்கெட்டை ஃபுல்லாக கழட்டினதுக்கப்புறம் தான் பேட்ரி மேலே எடுக்க முடியும். அதுக்கு வந்து பின்னாடி 2 போல்ட் இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டம் கழட்டுறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஈசிஎம் ப்ராக்கெட்டு. 2 போல்ட்டையும் கையோடு கழட்டணும். அது கழட்டினதுக்கப்புறம் தான் வரும். இப்போ பேட்ரி வந்துருச்சு. இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்னால நான் டைம் லாஸ் பண்ணி போட்டிருக்கேன். கழட்டினதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட்னர்ஸ்லாம் செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்து நம்ம இன்வெர்ட்டரை இப்போ வீட்டுக்கு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, இன்வெர்ட்டரில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இன்வெர்ட்டரில் வந்து அவேங்கிற பட்டனை அமைத்திக்கணும். ஏன்னா திடீர்னு நம்ம சார்ஜ் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாக்கா இருக்கிற பேட்டரி டவுன் ஆகிட்டுருக்கக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டெர்மினலை கழட்டலாம். டெர்மினலை கழட்டும் போதும் அதே தான், 2 டெர்மினலும் டச் ஆகாமல் ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். இது வந்து இன்னும் பேட்ரி பெரிய பேட்ரி, அதனால் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். ஒயரை நீங்கள் கரெக்டாக செக்யூர் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக செக்யூர் பண்ணுங்கள். கேப் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்பார்க் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பண்ணும்போது சேஃபாக பண்ணுங்கள், கரெக்டாக டைட்டாக பண்ணுங்கள். ரொம்பவும் டைட் பண்ணிடாதீங்க, ரொம்ப டைட் பண்ணாலும் ஸ்லிப் ஆகும். ஏன்னா இந்த போல்ட்லாம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் டெர்மினல் மாட்டியாச்சு, ஒயர் தனியாக வச்சுருங்க. 2 ஒயரும் டச் ஆகக்கூடாது. இப்போ நெகட்டிவ் டெர்மினல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நெகட்டிவ் டெர்மினல் அதே மாதிரி தான் டைட் பண்ணிவிட்டு நம்ம 2 ஒயரையும் தனியாக வச்சுக்கலாம். 2 ஒயரும் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க, 2 தனித்தனியாக இருக்கட்டும். நம்ம செக்யூர்டாக பார்த்தாச்சு, 2 ஒயரும் தனியாக வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ பேட்டரி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேட்டரி ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது எப்போவுமே பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணணும், கழட்டும் போது நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த கிளாம்பு வச்சு பார்க்குறோம், கிளிப் வச்சு செக்யூர்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இன்னும் இன்வெர்ட்டர் ஆன் பண்ணலை. இப்போ வந்து ஜஸ்ட்டு கனெக்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் மெயின் ஆன் பண்ணலை. எல்லாமே செக்யூர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மெயின் ஆன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் மெயின் ஆன் பண்ணியாச்சு. மெயின் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் ஆகுது. இப்போ சார்ஜிங் இண்டிகேஷன் காமிக்குது. இருந்தாலும் நம்ம பேட்டரியில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம், நம்ம பேட்டரி ஆக்சுவலாக சார்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கழட்டும் போது பார்த்திங்கன்னா 4.8 வோல்ட் இருந்தது. இப்போ பேட்ரி சர்ட்டனாக இப்போ பார்த்திங்கன்னா அதிகமான வோல்டேஜ் தான் காமிக்கணும். நார்மலாக இன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா 13.5 வரைக்கும் சார்ஜ் பண்ணோம்.
இந்த பேட்டரி டவுன் ஆக்கனால கொஞ்சம் கம்மியாக வோல்டேஜ் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 12.37 வோல்ட் காமிக்குது. ஸோ பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேட்டரி எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த லிங்க்லேயே போட்டிருக்கேன். நீங்கள் அதை சார்ஜிங் டைமை மட்டும் என்ஷூர் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஒவ்வொரு சார்ஜிங் டைம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சார்ஜிங் பேட்டரி சார்ஜிங் விட்டுடலாம். இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரம் சார்ஜில் பண்ணேன்னா, ஸோ 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி பேட்டரி இன்னும் மெயின் ஆனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து சார்ஜிங் வோல்டேஜ் 13.34 காமிக்குது இப்போ. ஸோ பேட்டரி சார்ஜ் ஆகிருக்கணும். இன்னும் நம்ம இப்போ இன்வெர்ட்டரோட கனெக்ஷன் எடுத்துகிட்டு நம்ம பேட்டரி ஒரு வாட்டி செக் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ பேட்டரியோட வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டெர்மினல்ஸை கழட்டலாம். இப்போ எடுக்கும்போது எப்போதுமே நான் சொன்ன மாதிரி நெகட்டிவை ஃபஸ்ட் எடுக்கணும், தனியாக வச்சுருங்க. எதுவும் ரெண்டு ஒயரும் டச் ஆகாமல். அடுத்து பாசிட்டிவ். ஸோ இப்போ இன்வெர்ட்டர் கனெக்ஷன் எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இது வந்து பேட்டரியோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ இது நார்மலாக 12.5க்கு மேலே இருக்கணும். இப்போ நல்லா பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. 13.24 காமிக்குது. ஸோ அதனால் பேட்டரி நல்லா சார்ஜ் ஆகிடுச்சு. வாங்க காரில் மாட்டலாம். மாட்டுறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்னால நான் டைம் லாஸ் பண்ணி போட்டிருக்கேன். பேட்டரியை மாட்டும் போது எப்போதுமே டெர்மினல் ஷார்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அதே மாதிரி பேட்டரி கவர் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பேட்டரி கவர்லாம் ப்ராப்பராக செக்யூர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் சேஃப்டி கொடுத்தது. இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணாமல் கரெக்டாக மாட்டினா நமக்கு பேட்டரியோட லைஃபும் நிறையா இருக்கும். அதே மாதிரி டஸ்ட்டும் ஆகாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் பேட்டரியும். இப்போ நம்ம பேட்டரி கரெக்டான பொசிஷனில் வச்சாச்சு. டைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வந்து ஹுண்டா i20 டீசல் வெர்ஷன். இது பார்த்தீங்கன்னா இசிஎம் ப்ராக்கெட்டோட செக்யூர்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அக்சஸ் இஷ்யூ தான் அது. எப்போவுமே டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் கம்மியாக தான் இருக்கும் பண்ணுறது. பெட்ரோல் வண்டி இருந்ததுன்னா பெட்ரோலில் நிறைய கேப் இருக்கும். ஏன்னா சேசி காமனாக இருக்கிறனால எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக கேப் நிறையா இருக்கும். டீசல்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எலக்ட்ரானிக் ஐட்டமும் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள், எந்த இடத்துலையும் ஷார்ட் ஆகாமல். ஏன்னா இசிஎம் ஏதாவது ஷார்ட் ஆகி ஏதாவது பேர்ன் ஆச்சு அப்படின்னாக்கா நிறைய செலவாகும். ஸோ இப்போ எல்லாமே செக்யூர் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நெகட்டிவ். இப்போ நெகட்டிவை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஒரு வாட்டி பேட்டரிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நார்மலாக 12.5 காமிக்குது. இப்போ வோல்டேஜ் நல்லாயிருக்கு. இப்போ கிராங்க் பண்ணி பார்ப்போம். கிராங்க் பண்ணும்போது நமக்கு 10 வோல்டேஜுக்கு மேலே வரணும். பார்த்தீங்கன்னா கிராங்க் பண்ணும்போது 11 வோல்டேஜ் வருது. அதே மாதிரி இப்போ இன்க்ரீஸ் ஆகி இப்போ அல்டர்னேட்டரும் சார்ஜ் ஆகுது. இப்போ எல்லாமே ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.